எல்லாமே தொட்டது தொடங்குமா திருச்செந்தூர். நிறைய பேருக்கு வந்து நமக்கு எதிர்ப்பு, கடன், நோய் இதெல்லாம் போனாவே உங்களுக்கு டிப்ரெஷன் போய். அவர் ஒரு குருவுடைய ஸ்தானம் அது திருச்செந்தூர். குரு பிரீத்தி செய்வதற்குண்டான கோயிலாக தான் எல்லாரும் பார்க்குறது. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Entry பண்ணா வெற்றி. Download the app. 60 plus advanced treatments இருக்க India's number 1 reputed clinic na அது VK Harris Skin Clinic தான். 12 வருடத்துக்கு ஒரு முறை பண்ணுறது தான் கும்பாபிஷேகம். அவர் ஒரு குருவுடைய ஸ்தானம் அது திருச்செந்தூர். குரு பிரீத்தி செய்வதற்குண்டான கோயிலாக தான் எல்லாரும் பார்க்குறது. 48 நாள் ஒரு மண்டலம் என்று சொல்வார்கள். இல்லை என்றாலும் 90 நாட்களுக்குள்ளாக போயிட்டு பகவானை தரிசனம் செய்வது மிக அற்புதமான அமைப்பு தரும். நிறைய பேருக்கு வந்து நமக்கு எதிர்ப்பு, கடன், நோய் இதெல்லாம் போனாவே உங்களுக்கு டிப்ரெஷன் போய். அது இல்லாமல் எல்லாமே தொட்டது தொடங்குமா திருச்செந்தூர். அதுபோல் இந்த பன்னீர் இலை விபூதின்றது அது ரொம்ப மன திருப்தியும். எப்பொழுதும் அந்த விபூதியோடு போயிட்டு 1 கிலோ நல்ல விபூதி வாங்கி கலந்து எல்லாரும் வைத்துக் கொள்வது எப்பொழுதும் ஒரு நம்பிக்கை. அந்த இலை விபூதிக்கு அவ்வளோ பவர் உண்டு. அது திருச்செந்தூர் போல் பிரசித்தி பெற்ற முருகர் ஸ்தலமெல்லாம் எப்போவுமே குருவுடைய அனுகிரகம் எல்லோருக்கும் தேவை. மேஷத்துலேருந்து மீனும் அதில் வந்து தனுசு ராசிக்காரர்கள் குரு ராசிக்காரர்கள், கடகம் வந்து குரு உச்சம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள், மீன ராசிக்காரர்கள் வந்து குரு ராசிக்காரர்கள். இவர்களுக்கெல்லாம் எப்போதுமே குலதெய்வம் மாதிரி இதை பிடித்துக் கொள்வது. திருச்செந்தூர் கோவில் கும்பாபிஷேகம் எவ்வளோ சிறப்பானதுன்றதை பற்றி சொல்லுங்கள் சார். எல்லா கோயில் கும்பாபிஷேகம் சிறப்பானது. 12 வருடத்துக்கு ஒரு முறை பண்ணுறது தான் கும்பாபிஷேகம். அது பாலாலயம் பண்ணிவிட்டு அந்த கோயிலை புதுப்பிக்கிறது தான். அந்த எல்லாமே ஆகம விதிகள் படி பண்ணக்கூடியது. அதில் பிரசித்தி பெற்ற கோயில்கள்ன்றது ரொம்ப விசேஷம். அவர் ஒரு குருவுடைய ஸ்தானம் அது திருச்செந்தூர். ஸோ குரு பிரீத்தி செய்வதற்குண்டான கோயிலாக தான் எல்லாரும் பார்க்குறது. சத்ருக்களை வதம் செய்யக்கூடிய இடம்ன்றதுனால திருச்செந்தூருக்கு வந்து ரொம்ப ஒரு பலம். எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர், மன நிம்மதியை கொடுக்கக்கூடியவர். மன நிம்மதிக்கு தான் பெரிய ஒரு பலம் திருச்செந்தூர். நிறைய பேருக்கு வந்து நமக்கு எதிர்ப்பு, கடன், நோய், உங்களுக்கு எதிரிகள் விஷயம் இதெல்லாம் போனாவே உங்களுக்கு டிப்ரெஷன் போயிடும். டிப்ரெஷன் போயிட்டாவே நல்ல தூக்கம் வரும். அது இல்லாமல் எல்லாமே தொட்டது தொடங்குமா திருச்செந்தூர். அந்த இலை விபூதிக்கு அவ்வளோ பவர் உண்டு. சத்ரு சம்மார யோகம்லாம் பண்ணுவார். யாராக இருந்தாலும் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணலாம், தப்பு கிடையாது. அந்த கோயிலுடைய விசேஷங்கள் சொல்லிக்கினே போகலாம். அதாவது அதனுடைய தாக்கங்கள் நிறைய. சஷ்டி விரதம் இருக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து திருச்செந்தூருக்கு வந்து முருகருக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல். நிறைய முருகர் படத்தோட திருச்செந்தூர் முருகர் படம் வைக்கிறது விசேஷம். வீட்டில் அறுபடை வீடுகளில் ஒரு பவர் உண்டு. அதில் திருச்செந்தூருக்கு வந்து மிக முக்கியம். அது பச்சை கலர் வஸ்திரம் சாத்தின்னு ஒரு படம் இருக்கும். அதெல்லாம் லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும். எப்பவுமே நிறைய பேருக்கு என்னென்னா இந்த கும்பாபிஷேகம் நாளுக்கே போயிடணும்னு நினைக்கிறாங்க. அதுலேருந்து 48 நாள் இல்லைன்னா 90 நாளுக்குள்ளே போயிருமே போனோம். அது வந்து பெரிய பலத்தை கொடுக்கும். அன்றைக்கே போய் அவ்வளோ பெரிய கூட்டத்தில் மூச்சு திணறி, சாமியை திட்டி, நிர்வாகத்தை திட்டி, சேகர்பாபை திட்டி, அமைச்சரை திட்டி இதெல்லாம் ஒன்றாகாது. முதலமைச்சரை திட்டி எல்லாம் ஒன்றாகாது. ஏன்னா யாராக இருந்தாலும், எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் அந்த லெவலுக்கு எந்த லெவலுக்கு பண்ண முடியுமோ தான் பண்ண முடியும். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் கூட்டம் இருக்கிற நேரத்தில் கோயிலை தவிர்ப்பது தான் நான் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய விஷயம். ஏன்னா கூட்டத்தில் போய் சாமியும் உங்களை பார்க்காது, சாமிக்கும் உங்களை பார்க்குறதுக்கு நேரம் இருக்காது, உங்களுக்கும் சாமியை பார்க்குறதுக்கு நேரம் இருக்காது. அதனால் இந்த மாதிரி கும்பாபிஷேகத்தை சந்தோஷமாக அந்த நேரத்தில் நேரடி ஒளிபரப்பு நிறைய சேனல் பண்ணுறாங்க. அதில் உட்காந்து ரசித்து முருகா முருகான் பேரை சொல்லிட்டு இருந்தாவே, சுப்பிரமணியான்னு சொல்லிட்டு இருந்தாவே, சுப்பிரமணியருடைய அனுமதி அல்லது சுப்பிரமணியருடைய புஜங்கம் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாவே நமக்கு எல்லா விதமான நிம்மதி கிடைக்கும். அதிலேருந்து 48 நாள் ஒரு மண்டலம் என்று சொல்வார்கள். இல்லை என்றாலும் 90 நாட்களுக்குள்ளாக போயிட்டு பகவானை தரிசனம் செய்வது மிக அற்புதமான அமைப்பு தரும்.
அந்த கோயில்களுக்கு திருப்பணிகளில் அன்னதானங்கள் நடைபெறுவதற்கெல்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க. நம்ம எடுத்து பண்ணணும் முடியாது. அதன் வழி வழியாக எல்லா வருஷமும் எல்லா மாதமும் அன்னதானம் பண்ணக்கூடிய கூட்டம்லாம் உண்டு. அவங்களுக்கு அரிசி பருப்பு எண்ணெய் எல்லாம் வாங்கி கொடுக்கறதெல்லாம் இன்னும் ஒரு ஆத்ம ரீதியான விசேஷம் கிடைக்கும். நீர்மோர் கொடுக்கறது இன்னும் விசேஷம் கிடைக்கும். பானகம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம் கிடைக்கும். இது போலெல்லாம் அந்த பகுதி மக்கள் தான் பண்ணணும்னு இல்லாமல் நீங்கள் கூட பொருளாக உங்களுக்கு தெரிஞ்ச ரிலேஷனோ ஃப்ரெண்டோ தூத்துக்குடியிலையோ நெல்லையில் இருக்கிறவர்கள் மூலியமாக இதெல்லாம் வாட்ஸ்அப்பில் நிறைய குழுக்கள் உண்டு. அதெல்லாம் போட்டு அதில் சேர்ந்து பொருளாக வாங்கி கொடுங்க, பணமாக கொடுக்கறது பதில். அது ஒரு மனதுக்கு ஆத்ம திருப்தியாக இருக்கும். அது செய்வது விசேஷம். திருச்செந்தூருடைய கும்பாபிஷேகம் மட்டுமில்லை, எந்த கோயில் கும்பாபிஷேகம் வந்தாலும் இதுதான் ஒரு முறை. சாதாரண கோயில் தெருக்கோயில்களாக இருந்தாலும் எல்லா கோயில்களுக்கும் அந்த பலம் கிடைக்கும். கும்பாபிஷேகம்னா ஒரு புது எனர்ஜி ரீஜெனரேட் ஆகிடும். சாமிக்கு ஒரு ரீஜெனரேட் பண்ணுறது தான் கும்பாபிஷேகம். அந்த ரீஜெனரேட் எனர்ஜியோடு இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகரை தரிசனம் செய்வது வாழ்க்கையில் நன்மையும் சந்தோஷத்தை தரும். இப்போ இந்த கும்பாபிஷேகம் அந்த கோவிலுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும்? அப்படி இல்லைங்க. இது எப்படின்னா, அந்த கோயிலுக்கெல்லாம் மாற்றம் இல்லை. என்றைக்குமே அந்த கோயிலில் இவ்வளோ வருஷம் 12 வருஷம் பெயிண்ட்லேருந்து எல்லாமே நிறைய சேதமாயிருக்கும். ஒரு புது பொலிவு வேணும்ல. உள்ளே என்ன எலக்ட்ரிக்கல் வயர் பிரச்சனை இருங்கன்னு தெரியாதுல்ல, என்னென்ன ப்ராப்ளம், எங்கே மழையில் தண்ணி வருதுலாம் தெரியாதுல்ல. ஒரு வீடாக இருந்தாலும் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை 5 வருஷத்துக்கு ஒரு தடவை பெயிண்ட் அடிக்கிற மாதிரி 12 வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபுல்லாக செக் பண்ணுறது நல்லது தானே. எப்பவுமே இது கும்பாபிஷேகம்ன்றது ரீசெக்கிங் ப்ராசஸ் தான். ஒரு இன்ஜின் இருக்குன்னா இன்ஜினுக்கு எப்படி டியூனப் பண்ணுறதோ அதுபோல் தெய்வ சன்னிதானத்துக்கும் ஒரு டியூனப் பண்ணி ஆயில் மாற்றுறது மாதிரி தான் நிறைய விஷயங்கள் மாற்றி கொடுக்கறது. அந்த எல்லாமே கல், அந்த அபிஷேகம் பண்ண இடம், அந்த இடத்துலலாம் இருக்கக்கூடிய சேதங்கள், அந்த உள்ளே இருக்கக்கூடிய சக்கரங்கள், ஸ்ரீ சக்கரமோ அல்லது எது வச்சுருக்காங்களோ அதெல்லாம் வேறு, அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மருந்துகளை மாற்றி போடுவது, இதெல்லாம் ரொம்ப விசேஷமான புதுமைப்படுத்தின கோபுர கலசங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த கோபுர கலசங்களுடைய அந்த கோபுரங்களுடைய அழகுகள் எல்லாம் திருப்பி மெருகேற்றுவது, அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அசுத்த எல்லாத்தையெல்லாம் க்ளீன் செய்து புதுப்பிப்பதெல்லாம் அது ரீஜெனரேட் பண்ணுறதுன்ற ஒரு ப்ராசஸாக தான் நம்மளுடைய முன்னோர்கள் கும்பாபிஷேகம் என்ற ஒரு நிகழ்ச்சியை வைத்திருக்கிறார்கள். அது இல்லாமல் அதனுடைய ஒரு தாக்கம் என்னென்னா, இந்த ஊரில் இருந்திருப்பாங்க, இப்போ வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிருப்பாங்க. இந்த மாதிரி கும்பாபிஷேகம் நடக்க போகிறதுனா தங்களுடைய சொந்த பந்தங்களை எல்லாம் பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த நிகழ்ச்சியை பயன்படுத்தி வரக்கூடிய நாளாக அந்த கோயில் திருவிழாக்கள் தான் எப்பொழுதும் உறவுகளை ஒன்று சேர்க்க விழாவாக காணப்படும். அந்த கோயிலுக்கு கொடுக்குற பிரசாதம், இந்த பன்னீர் இலை விபூதி பிரசாதம் எந்த அளவுக்கு இல்லைங்க, எல்லா விதமான மனது நிம்மதியும் சந்தோஷத்தை கொடுக்கும். அபிஷேகத்தினுடைய விபூதி அதுதான். பழனியுடைய விபூதி சரசு விபூதிக்கு எவ்வளோ பவரும், அதுபோல் இந்த பன்னீர் இலை விபூதி, இலை விபூதின்றது அது ரொம்ப மன திருப்தியும். எப்பொழுதும் அந்த விபூதியோடு போயிட்டு 1 கிலோ நல்ல விபூதி வாங்கி கலந்து எல்லாரும் வைத்து கொள்வது எப்பொழுதும் ஒரு நம்பிக்கை. அந்த விபூதி டப்பாவை போட்டு பர்ஸில் வச்சுக்கிறது, பேக்கெட்டில் வச்சுக்கிறதெல்லாம், ஏதாவது ஒரு மன கஷ்டம் இருந்தாலும் எடுத்து போட்டுக்கிறது. பிள்ளையார்பட்டி விபூதி எப்படி முக்கியமோ, பழனி முருகருடைய விபூதி எப்படி முக்கியமோ, அருணாச்சலேஸ்வரோட விபூதி எப்படி முக்கியமோ, அதுபோல் விபூதிக்குன்னு ஒரு மைமைகள் உண்டு. அந்த விபூதியை நல்ல சுத்தமான பசுஞ்சான விபூதியோடு கலந்து வச்சுக்கினாவே ஒரு பெரிய பலம். திருச்செந்தூர் குருவாகி இருந்த முருகர் நமக்கு ஒரு நல்ல குருமார்களையும் ஆசானங்களையும் நமக்கு கஷ்ட நேரத்தில் நல்லவர்களை அனுப்பி வைப்பார் என்பது ஐதீகம். திருச்செந்தூர் கோவிலுக்கு போனால் எந்த ராசிக்காரருக்கு இன்னும் சிறப்பு இல்லை, குருவை பார்க்குறதுக்கு 12 ராசியும் நல்லது. அதாவது மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய குரு ராசிக்கார். ஒரு குரு ஆசீர்வாதம் என்பது ரொம்ப முக்கியம். அதனால் இந்த கோயிலுக்கு இந்த ராசி அந்த ராசின்றதோட நீங்கள் போய் பாருங்கள். திருச்செந்தூர் போய் உங்களுக்கு நல்லதாக இருந்தால் ரெகுலராக போங்க. திருச்செந்தூர் போயிட்டு உங்களுக்கு அடி விழுதுன்னா இது நமக்கு சரியாக வராதுன்னு ஒதுங்குங்க. இவ்வளோதான் கோயில்னா. உங்கள் உள் மனசு தான் சொல்லணும், ஜோசிக்காரர்கள் சொல்லக்கூடாது. கோயில் நமக்கு எப்படி செட் ஆகும்? நாங்கள் ஒரு கோயில் சொல்கிறோம், அந்த கோயில் போகிறீங்க, நல்லது நடந்தால் கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு நல்லது நடக்கலைன்னு தோணுது, போகாது. உங்களுக்கு பிடிச்ச கோயிலுக்கு போ. இவ்வளோதான். மனம் சொல்லக்கூடிய கோயில்களுக்கு செல்வது விசேஷம். அதாவது திருச்செந்தூர் போல்
பிரசித்தி பெற்ற முருகர் ஸ்தலமெல்லாம் எப்போவுமே குருவுடைய அனுகிரகம் எல்லோருக்கும் தேவை. மேஷத்துலேருந்து மீனும், அதில் வந்து தனுசு ராசிக்காரர்கள் குரு ராசிக்காரர்கள், கடகம் வந்து குரு உச்சம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள், மீன ராசிக்காரர்கள் வந்து குரு ராசிக்காரர்கள். இவர்களுக்கெல்லாம் எப்பொழுதுமே குலதெய்வம் மாதிரி இதை பிடித்துக்கொள்வது இன்னும் நிறைய விஷயத்துக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும். மிதுன லக்னக்காரர்களுக்கு இந்த கோயில்களுக்கு போயிட்டு வந்தால் நெகட்டிவ்கள் குறையும். கன்னியா லக்னக்காரர்களுக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நெகட்டிவ்கள் குறையும். அதே போல் துலா லக்னக்காரர்களுக்கு இந்த கோயில்களுக்கு போயிட்டு வந்தால் பயம் குறையும். இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்தது புனர்பூச நட்சத்திரக்காரர்கள், அதே போல் வந்து நீங்கள் விசாக நட்சத்திரக்காரர்கள், அதே போல் வந்து பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களும் குரு நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள். இவர்களுக்கெல்லாம் இந்த திருச்செந்தூர் வந்து ஏதாவது ஒரு வகையில் பாதுகாப்பையும் சந்தோஷத்தையும் அஷ்டலட்சுமி கடாட்சத்தையும் கொடுக்கும். இவர்கள்லாம் எப்பொழுதும் அடிக்கடிக்கு போயிட்டு வர்றது நினச்சோன்னே போகணும். அதுதான் பெரிய பலம். அது வந்து விசேஷம் கொடுக்கும். பழனிக்கு போகிறவங்க சித்திரை நட்சத்திரக்காரங்களாக இருக்கட்டும், அவிட்ட நட்சத்திரக்காரங்களாக இருக்கட்டும், மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களாக டக்கு டக்குன்னு போகணும். அதே போல் மேஷம், விருச்சிக ரசகம், இவங்கெல்லாம் செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க. இவங்களுக்கெல்லாம் பழனி வந்து டப்பு டப்புன்னு நடக்கும். அதாவது எல்லா கோயிலையும் எதாவது பிரித்து கொடுக்கலாம். அடிக்கடிக்கு போகக்கூடியவங்க இவங்க எல்லாருக்கும் எல்லா கோயிலுக்கு போகிறாலும் உங்கள் மனசில் தோணும், ஐயோ இந்த போயிட்டு வந்து இங்கே நம்ம சரியாலைன்னா அதோட திருப்பதி இருந்தாலும் போகக்கூடாது. யார் சொன்னாலும் போகக்கூடாது. கீழ் திருப்பதியில் நான் உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அலமேலு தாயாரை பார்த்துட்டு உட்காந்துக்கணும். மேலேனா நீங்கள் தரிசனம் பண்ணுவாங்க, நான் வரலன்னு சொல்லி மீறியெல்லாம் போகக்கூடாது. எப்போயுமே ஒரு சென்டிமெண்ட், ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், நமக்கு பிடிக்கல, திருப்பி போவீங்களா? அதுதான் எப்பவுமே அப்படி தான். வாழ்த்துக்கள். MCR Pure Cotton Club, formals and casual shirts. Entry பண்ணா வெற்றி. Download the app. 60+ advanced treatments இருக்க India's #1 reputed clinic na அது VK Harris Skin Clinic தான்.